ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம ரோகிணி இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டு ஸ்ருதி எப்படியாவது விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு ரோகிணின்னு கூப்பிட்டா மனோஜ் வராருங்க. ஏன்ப்பா முந்திரி கொட்டை மாதிரி நீ வரேன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் பேர் என்ன ரோகிணியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் செம்ம பயங்கரமாக கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாராட்டினது மட்டும் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம விஜயாவையும் சொல்கிறாங்க, எதுக்கு நீ அவளை கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்க, இது மாதிரி அவங்களுக்கு ஒரு மேக்கப் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் நமக்கு வேலைக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நம்ம போகணும், அடுத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கக்கூடாது, அது நம்ம சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கறதா அர்த்தம்னு சொல்லிட்டு சும்மா சிக்ஸர் மேலே சிக்ஸர் அடிக்கிறாங்க ஸ்ருதி. இப்படி தாங்க நாட்டில் முக்கால்வாசி பேருக்கு நடக்குது. கல்யாணம் பண்ணிட்டா பொண்ணுங்க வேலைக்கு போகக்கூடாது, நீங்கள் எப்படி முடிவு எடுக்கலாம்? வேலைக்கு போகணுமா வேணாமான்னு முடிவு எடுக்க வேண்டியது அந்த பொண்ணுங்க தான், சரிங்களா? ஏன்னா வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல ஹெல்ப், ஆனால் அது புரியாமல் நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்களை கேட்டுட்டு தான் இது பண்ணணும், இது இவங்களை கேட்டுட்டு தான் அது பண்ணணும், எப்பப்பா முடியலடா சாமி. அதுவும் இதற்கு பேர் தான் மாமியார் கொடுமையோ இருக்கலாம், மாமியாரோட ராஜ்யத்தை காமிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை ஆண்டி சொன்னால் தான் போவேன்னு சொல்ல, என்னையும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட கோத்து விட்டாங்க. ஐயோ காட்டு பூஜை வேலையை காட்டுடாங்கிற ரேஞ்சுக்கு கோத்து விட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ அலப்புற ராஜா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்க, அதுக்கப்புறம் தப்பு இப்பெல்லாம் பண்ணவே கூடாது, ஷோரூம்க்கா ஓப்பனா என்ன நீ ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இது எனக்கு தெரியாது, என் பையனோட ஷோரூம்க்கு அவள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இதுவே என் கட்டளையே சாசனம்ங்கிறாங்க. ஆமாம், இவங்க பெரிய இந்த ராஜமாதா சிவகாமி தேவி இவங்க கட்டளை விடுறாங்க சாசனம் விடுறாங்கன்னு சொல்லிட்டு தலையில் தட்டி உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீதா ஒரு பக்கம் அந்த போலீஸார் வீட்டுக்கு போக, அங்கே ஒரு பக்கம் நான் கேட்கட்டுமாடான்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தையும் நடிச்சு முடித்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு இங்கே வர ஐயோ மாமா பார்த்துட்டாரோன்னு ஜர்க் ஆகுறாங்க. அவ்வளோ பயம் இருக்குது.